ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபி ரிலேயில் REL 670 டைரக்ஷனல் ஃபால்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸ்லேருந்து செட்டிங்ஸ் குரூப் பண்ணி போங்க. ரைட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டு அடுத்து இம்பிடன்ஸ் ரியாக்ஷன் கரண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம கரண்ட் ப்ரொடக்ஷனில் பார்ப்போம். ஓகே, கீழே ரெசிடென்ஷியல் ஓவர் கரண்ட் ஃபார் ஸ்டெப் ப்ரொடக்ஷன் 51N 67N இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜென்ரல் போங்க. ஜென்ரல் போயிட்டு ஆப்ரேஷன் ஆன் ஐபிஎஸ் வந்து 2000 amps, பிபிஎஸ் 220 kV, ஆங்கிள் RCA 65 degree. இது நோட் பண்ணிக்கோங்க, கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். போல் மெத்தட் வோல்டேஜ். அடுத்து இதில் 4 ஸ்டெப் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டெப் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். டைரக்ஷன் மோட் ஃபார்வர்டு, கேரக்டரிஸ்டிக், IEC, டெஃபினைட் டைம், IN1. இது வந்து செட் கரண்ட் வந்து 20% IB. T1னா டைம் 2 seconds, K1 மீன்ஸ் TMC டைம் மல்டிப்ளை செட்டிங்ஸ், அது வந்து 0.5 செகண்ட். இது வந்து செட் கரண்ட் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 2. T1 மினிமம் வந்து 1.100. ஓகே, இப்போது ஆப்ரேட்டிங் ஆங்கிளை நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் ஆங்கிள் RCA வந்து ஆல்ரெடி ரிலேல காட்டினேன். அந்த ஆங்கிளை நோட் பண்ணிக்க சொல்லிவிட்டு அந்த ஆங்கிள் தான் இங்கே எழுதியிருக்கேன், 65 degree. அண்ட் ஆர்பிஎஸில் நான் வந்து இப்போ வந்து எர்த் ஃபால்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஆர்பிஎஸ் எடுத்துக்கிட்டேன். ஆர்பிஎஸ் வந்து 0 degree பேசிக்காக. ஓகே, அது 0 degree 360 degree நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 360 degree - 65 degree 295 degree. 295 degree-யோட 90 degree ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன் பண்ணுறோன்னா ரிலே கேரக்டரிஸ்டிக் ஆங்கிளை ஸோ அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் பண்ணிக்கிறோம். இப்போ 295 degree ப்ளஸ் 90 degree 385 degree இருக்குது. ஓகே, தென் 385 degree அப்படின்ற ஒரு ஆங்கிள் நமக்கு இல்லை, 360 வந்து இருக்குது. 360யோட மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25 degree வரும். இதை மைனஸ் பண்ணும்போது 205 degree வரும். ஓகே, 5 degree to 205 degree தான் இதோட ஆப்ரேட்டிங் ஆங்கிள். ஓகே, இப்போது 3 ஃபேஸ்லேயும் நாமினல் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் 63.50 volt. ஆர் ஃபேஸில் மட்டும் 1 amps கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஃபேஸில் நம்ம வந்து ஃபால்ட் வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து டைரக்ஷனல் ஃபால்ட் ட்ரிப்பு வருதா அப்படின்றது பார்க்க போகிறோம். நம்ம ஆர் ஃபேஸில் ஃபால்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லுவோம். ஆர் ஃபேஸில் 25 degree to 205 degree தான் ஆப்ரேட்டிங் ரீஜன். இப்போ 25 டிகிரிக்கு கீழே போனால் நமக்கு ட்ரிப் வரணும். அதே மாதிரி 205 degree. ஓகே, ஆப்ரேட்டிங் ஆங்கிள் வந்து 25 டிகிரிலேருந்து 205 degree. 25 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணும்போது 21, 24, 23 அந்த மாதிரி ரேம்ப் டவுன் பண்ணும்போது நமக்கு ட்ரிப் வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி 205 degree மேலே போகும்போது ட்ரிப் வருதான்றது நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு டிகிரியாக ரேம்ப் டவுன் பண்ணுற மாதிரி இங்கே 1 degree கொடுத்துருக்கேன். செகண்ட்ஸ் வந்து 2 seconds நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ரேம்ப் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே, இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டைரக்ஷனல் ஃபால்ட் ஆப்ரேட் ஆகிருச்சு. எப்போ ஆப்ரேட்னா 19 டிகிரியாக நம்ம ரேம்ப் டவுன் பண்ணும்போது நமக்கு ஆப்ரேட் ஆச்சு.